வணக்கம். இன்றைக்கி ஆதேஷ் குட்டா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, மல்லிகைப்பூ வச்சு எப்படி நம்ம மாலை கட்டலாங்கிறது தான். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ மல்லிகைப்பூ வாங்கிட்டோம். இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நூல் நம்ம லெஃப்ட் சைடு கொஞ்சம் விட்டுட்டு தான் நம்ம கட்டவே ஆரம்பிக்கணும். அந்த நூலையுமே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். நம்ம இப்போ கட்டுவோம் இல்லையா, எப்பயும் போலே கட்டுற மாதிரி பூவை சாதாரணமாக நம்ம கட்டுற மாதிரி ஃபஸ்ட்டு கட்டிக்கணும். ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காகவே கட்டிக்கலாம். டபுள் முடிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா அதை அப்படியே எடுத்து பேக் சைடில் எடுத்துகிட்டு திருப்பிக்கிட்டு நம்ம லெஃப்ட் சைடு வச்சுருக்க நூலை நல்லா டைட்டாக வச்சுக்கணும். கொஞ்சம் லூஸ் விட்டுறக்கூடாது, ரொம்பவும் டைட் பண்ண வேணாம், இல்லைன்னா பூ அந்து விழுந்துடும். இப்போ ஒவ்வொரு பூவாக எடுத்து அந்த பூவை மட்டும் அப்படியே சர்க்கிள் பண்ணி எடுக்கணும். ரொம்ப டைட் தேவையில்லை, ஓரளவுக்கு நார்மலாக டைட் வச்சுக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற நூலை கொஞ்சம் நல்லா இருக்க பிடிச்சிக்கணும். இப்போ அதே மாதிரி தான் இங்கே ஒவ்வொரு பூவாக எடுத்து அந்த காம்பை மட்டும்தான் சுற்றணும். ஹோல் எல்லா பூவையுமே நம்ம சுற்றிடக்கூடாது. அந்த எந்த பூ வைக்கிறோமோ அந்த ஒரு பூவை மட்டும் நம்ம பிடிச்சிக்கிட்டா போதும். அடுத்தடுத்த பூ அப்படியே விட்டுறலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு பூவாக எடுத்து அந்த காம்பினுடைய பகுதியை மட்டும் வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இது மாதிரி நம்ம அடுக்கடுக்காக சுற்ற வந்துக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம அடுத்தடுத்த பூக்கு பக்கத்தில் அப்படியே வச்சுக்கிட்டு வர்றப்ப அதுவாகவே என்ன ஆகும்னா அடுக்கடுக்காக அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு பூ வைக்கிறப்ப அடுத்த பூவை கிராஸாக வைக்கணும். அந்த மாதிரி கிராஸாக வச்சுட்டு நம்ம சர்க்கிள் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்க்கவே அது நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சில பேர் நம்ம ஊசிலலாம் பூ கோப்போம். அந்த மாதிரி கோக்குறப்ப என்ன ஆகும்னா, ஒரு சில இடத்துல பூ காம்பு அந்து கீழே விழுகுந்துடும். ஆனால் இது நம்ம எவ்வளோ என்ன பண்ணாலுமே பூ வராது, கீழே விழுகாது. நூலை மட்டும் நம்ம கொஞ்சம் இறுக்கி இது பண்ணிட்டோம்னா பூ அந்து விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கும் நூலை இருக்க வச்சுக்கிட்டே நம்ம கட்டிக்கிட்டே வரணும். அங்கே பாருங்கள், அந்த நம்ம அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கிறப்ப எவ்வளோ அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வருது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி தான் நம்ம கட்டிகிட்டே வரணும். இதில் உங்களுக்கு அந்த காம்பு தெரியுது இல்லையா, பச்சையாக, அது தேவையில்லை அப்படின்னா நம்ம அதை எடுத்துகிட்டு கூட நம்ம கட்டலாம். அதுவும் பார்க்க இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். அது மாதிரி நம்ம கட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படிங்கிறப்ப இந்த பூ நம்ம நார்மலாக இப்போ கட்டி வைக்கிற பூ என்ன ஆகணும், கொஞ்சம் நேரத்துலேயே என்ன ஆகும், லூஸ் ஆகிட்டு கொஞ்சம் லென்த்து அதிகமாக வந்துடும், கலக்கலாக வந்துடும். ஆனால் இந்த பூ நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே சேஃப்லேயே தான் இருக்கும். கொஞ்சம் கூட கலக்கல் ஆகாது. நம்ம எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி வாடவும் வாடாது சீக்கிரம். இப்போ நல்லா கட்டி முடித்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, எந்த அளவுக்கு லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் கட்டிக்கலாம். கட்டினதுக்கப்புறம் ஒரு ஹோல் ஒரு 2-3 முடிச்சுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக உங்களுக்கு தேவைன்னா நல்லா போட்டுட்டு அதுக்கப்புறமா இப்போ ஊக்கில் பின்னில் வைக்க முடியாது. ஏன்னா பின்னில் வைக்கிறப்ப ஒரு சில பூங்கள் கசங்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம ஊக்கில் வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். அந்த ஊக்குக்காக இங்கே பாருங்கள், சின்னதாக குட்டியாக அந்த சின்ன கேப்புக்கு மட்டும் லைட்டாக ஒரு கேப் மாதிரி விட்டுட்டு அதோட இன்னொரு ஹோல் போட்டுக்கலாம், இன்னொரு முடிச்சு போட்டுட்டு தேவையான அளவுக்கு ஒரு 2 போட்டிங்கன்னா போதும். ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் இன்னொன்று முடிச்சு கூட போட்டுக்கிறேன். போட்டு இப்போ என்ன பண்ணலான்னா, அதை எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கட் பண்ணிடுறோம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஊக்கு எடுத்துட்டு நம்ம அந்த ஹோல் அந்த ஓட்டை வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்குள்ளே அழகாக விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கா. நம்ம எங்கேயோ ஃபங்க்ஷன் போகிறப்ப எங்கேயோ வெளியில் போகிறப்ப இந்த மாதிரி வச்சுட்டு போகலாம். இதில் மல்லிகைப்பூ மட்டும்தான் இல்லை, எல்லா பூலையுமே நம்ம இப்படி கட்டலாம். மல்லிகைப்பூல இப்போ இதுலேயுமே நம்ம சின்ன சின்ன ரோஸ் பூவும் வச்சு கட்டிக்கலாம். குட்டி ரோஸ் இப்போ விற்குதுங்க இல்லையா, அந்த மாதிரி ரோஸையுமே நம்ம இடையில ஒவ்வொரு சர்க்கிள் வர்றதுக்கு அப்புறமா கூட ஒரு சின்ன கேப் விட்டு ஒவ்வொரு பூ மட்டும் நம்ம வச்சுட்டு வந்தோம்னா இன்னும் பார்க்க அது அழகாக இருக்கும். உங்களுக்கு இதிலே கலர் பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த மேலே அரும்பில் லைட்டாக கலர் பண்ணிக்கலாம், நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபங்க்ஷன் போகிறப்ப பாருங்கள், ஒரு ரோஸு இதை வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப பார்க்கவே செம்ம லுக்காக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்க்க பூ ஒரு செகண்ட் கூட வாடாது, நம்ம இழுக்காது, பார்க்க அழகாக இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.